அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு தரும். அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் வரக்கூடியாய் அல்லாஹ் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் உடைய குடும்பத்தினர் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமிக்க அருளுடம்புக்க ரமலான் மாதத்துடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய இந்த சிறிய அறிமுகத்தை நான் தொடங்குகிறேன். அல் குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் அல் அஹ்ஸாப் இதனுடைய ஒரு முன்னோட்டமாக அதனுடைய தொடர்ச்சியாக நீங்களுடைய விரிவுரையை பல்வேறு அறிஞர்கள் மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். இந்த அத்தியாயத்துடைய பெயர் காரணம், வரலாற்று பின்னணி, எந்த கருத்துரையாடலோடு இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரியிலே, இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு மதீனா வாழ்க்கையிலே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். 73 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் 20வது வசனத்திலே வரக்கூடிய யஸமூன அல் அஹ்ஸாப லம் யذهبوا என்ற ஆயத்திலிருந்து இதனுடைய பெயர் பெறப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்திலே 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று அஹ்ஸாப் போர் என்று சொல்லக்கூடிய அகழ் போர். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே ஷவால் மாதத்திலே நடைபெற்றது. இரண்டாவது பனு குரைலா போர் துல்கதா மாதத்திலே நடைபெற்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நடைபெற்ற அது திருமணம். இது அதே ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே துல்கதா மாதத்தில் நடைபெற்ற 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. அன்பிற்கினிய அகழ்போரை பார்ப்பதற்கு முன்னால் ஹிஜ்ரி 3வது ஆண்டிலே மக்கத்தினுடைய குறைஷியருக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தோழருக்குடைய ஒரு போர் உஹது என்ற மதீனாவின் அண்மையில் இருக்கக்கூடிய உஹது அடிவாரத்தில் நடைபெற்றது. அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. குறிப்பாக வில்வித்தை வீரர்களுடைய சில அந்த விஷயங்கள் செய்த தவறால் அந்த இஸ்லாமிய படை தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு குறைஷிகள் மற்றும் இஸ்லாத்துடைய எதிரிகள் இந்த மதீனாவிலே அமைந்த ஒரு சின்னஞ்சிறு அந்த குழுவுக்கு எதிராக நாலா பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் அலைமோதின. உஹது போர் முடிந்த 2 மாதங்களிலேயே நஜ்த் பகுதியை சேர்ந்த பனு சாத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மதீனாவின் மீது படையெடுத்து வருவதற்கான ஆயத்தங்கள் ஈடுபட்டான செய்தியை நபிகள் பெருமானாருக்கு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு படையை அனுப்பினார்கள். அதே போல ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சபர் மாதத்திலே அசல் காரா 2 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் தன்னுடைய கோத்திரத்திற்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கும்படி எங்களுக்கு யாராவது அனுப்பி வேண்டும் என்று கேட்டபொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். அதிலே 4 பேரை அவர்கள் போகிற வழியிலே கொலை செய்துவிட்டு குபைப் பின் அதீ ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் தஸியா ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் மக்காவிற்கு சென்றவர்களை அடிமைகளாக விட்டு விட்டார்கள். அந்த பிறகு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கழுவில் ஏற்றுக் கொள்ளப்பட்ட அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இரண்டாவது அதே சபர் மாதத்திலே பனு ஆமிர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய மக்களுக்கு இஸ்லாத்தை நீங்கள் கற்றுத்தருவதற்காக எங்களுக்கு ஒரு குழுவினரை அனுப்பி எங்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 சஹாபாக்களை குறிப்பாக அன்சாரி தோழர்களை இளைஞர்களை அனுப்பி வைத்தார்கள். நஜ்துக்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கேயும் துரோகம் இழக்கப்பட்டது. பனு சுலைம் உசையா ரிவுல் ஜக்வானா கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் பிர் மௌனா என்ற இடத்திலே திடீரென்று பாய்ந்து தாக்கல் தொடுத்து அவருடைய பெருமானவர்களை கொண்டு விட்டார்கள். அதே போல மதீனாவிற்கு அண்மையில் வாழக்கூடிய பனு நலீர் கோட்டத்தினர் அவருடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஒப்பந்தம் இருந்தது, அமைதி ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை இந்த உஹது போருக்கு பிறகு அப்பொழுது மீற ஆரம்பித்தார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபீல் அவல் மாதத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொலை செய்வதற்கான அளவுக்கு சதி செய்ய அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அதே ஆண்டு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே ஜமாத்துல் அவல் மாதத்திலே பனு கத்பானை சேர்ந்த பனு சாலபா, பனு முஹாரிப் ஆகிய 2 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் மதீனாவில் படையெடுப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்கிறார். இப்படி ஒரு பக்கம் மக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த பொருளாதார தடைகள், இன்னொரு பக்கம் இந்த இணைவைப்பாளர்கள், அந்த யூதர்கள் போலுடைய அந்த சூழ்ச்சிகள், மதீனாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சர்களும் யூதர்களும் இந்த இஸ்லாமியத்திற்கு எதிராக நடைபெற்ற சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்லெஸ், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது. ஏற்கனவே உஹதிலே தோல்வி ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு பிறகு அப்பொழுது அபூ சுஃபியான்
என்ன செய்தார், சூழ்நிலைத்து விட்டு சென்றார். அடுத்த ஆண்டு இதே நாளிலே நாம் பதிலே நாம் சந்திப்போம் என்று சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதே போல அந்த அடுத்த ஆண்டு அந்த பதிலுக்கு சென்றார்கள். அங்கே ஆனால் அபூ சுஃபியான் வரவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கே சில நாட்கள் தங்கியிருந்து அங்கே உள்ள மக்களை எல்லாம் ஒரு நல்ல வியாபாரம் இழந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்வதற்காக ஒரு ஏற்பாடும் நடைபெற்றதை என பார்க்க முடியும். அன்பிற்கிடையோட இவங்க நபிகள் பெருமானார் பதிலே 8 நாட்கள் வரை அங்கே சம்பாதித்தார்கள். இதற்கு பிறகு முஸ்லிம்களை பற்றிய அச்சம் மீண்டும் அந்த மக்களுக்கு மத்தியிலே வருது. இந்த அடிப்படையிலே தான் எதிரி 5ஆம் ஆண்டு ஒரு பெரும் படையை அந்த ஷவால் மாதத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு கோத்திரங்களை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட படையை திரட்டி குறைஷிகள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கிடைத்த பொழுது நபித்தோழர்களை கூட்டி ஆலோசனை செய்தார்கள். அப்போது இவ்வளவு பெரிய படையை நாம் எப்படி சமாளிப்பது என்ற அடிப்படையிலே தான் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு பாரசீகத்துடைய ஒரு வழிமுறையை சொல்லி காண்பார். எங்கள் ஊரில் இப்படி போர் நடைபெறுவது நாங்கள் அகழ்த்தோடும். அதாவது நீங்கள் வேறொரு கோட்டை இருக்கலாம் போனீங்கன்னாக்க அந்த கோட்டையை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கால்வாய் இருக்கும். அது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை படைகள் இல்லையா, யானை படைகள் தான். அதில் தண்ணி அந்த மிகப்பெரிய பள்ளம் இருக்கணும், இந்த விலங்குகள்லாம் விடுவாங்க. இது போல ஒரு சூழ்ச்சியை நாம் செய்ய வேண்டும், அது போல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இணைந்து மதீனாவிற்கு பக்கத்திலே ஒரு அந்த சூழல் எப்படி இருந்தது என்றால் 6 நாட்களுக்குள்ளாக மதீனாவுடைய வடகிழக்கு எல்லையிலே அகழி ஒன்றை தோண்டி விட்டார்கள். பின்னால் சலாம் மலை இருக்கக்கூடிய பகுதியிலே, அதாவது ஒரு பக்கம் உகதுமலை இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே எரிமலை பாறைகள் இருக்கின்றன, 3வது பக்கம் அடுத்தியான தொகுப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய உகதுமலையுடைய ஓரங்களில் இருந்து தான் அவர்கள் வர வேண்டும். அந்த அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட சஹாபாக்களுடைய 3000 தோழர்கள் இணைந்து 6 நாட்களிலே அந்த அகழை தோண்டி விட்டார்கள். இது அங்கிருந்து வரக்கூடிய படைக்கு இந்த மதீனாவிற்கு உள்ள நுழைவதற்கு இந்த அகழியை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கற்பனை கூட அவருடைய உலகத்திலே இல்லை. ஆக இறைமறுப்பாருடைய இராணுவம் ஏனென்றால் அது போல ஒரு சூழ்ச்சியை, அது போல ஒரு அந்த போர் திட்டத்தை அவர்கள் அரபு நாடுகளிலே சந்தித்து கிடையாது. ஆக இதை பார்த்துதான் அவர்கள் திகைத்திருந்தார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு கடுமையான குளிர்காலம் போல இந்த நேரத்திலே தான் வேறொரு சூழ்ச்சியை செய்து பார்த்தார்கள். ஏனென்றால் அவரை பனு குறைலா கூட்டத்தினர் நபிகள் பெருமானார் சொன்னார் நட்பு செய்தால் மதீனா ஒட்டியுள்ள ஒரு பகுதி இருந்தது. அந்த கோட்டையிலே தான் அவர்கள் கோட்டையிலே உள்ளே அவர்கள் அந்த குடியிருப்பு இருந்தன. அந்த கோட்டைக்குள்ளே தான் நபிகள் பெருமானார் சொன்னவருடைய குழந்தை, அதாவது முஸ்லிமுடைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே அந்த குறைஷியுடைய அந்த படையுடைய ஒப்பந்த சில தலைவர்கள் அவங்க ஆசை வார்த்தை கொண்டாங்க. நீங்கள் இதுதான் சரியான தருணம், முகமது அவர்களுடைய தோழர்களையும் நெசுக்குவதற்கு நீங்கள் எங்களோட ஒத்துழைத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை தருவோம் என்று சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தி கிடைத்து விட்டது. உடனாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஅத் பின் குபாரா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் முஆத், அப்துல்லா பின் ரவாஹா, கபாஸ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை அந்த பகுதியுடைய சூழலை பார்த்து அறிந்து வர செய்தார்கள். இந்த நேரத்திலே தான் அஸ்ஜஹரை சேர்ந்த நயீம் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் சொல்ல இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது போகிறது காலத்திலே ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை யாருக்கும் தெளிவுபடுத்த விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, இந்த சந்தர்ப்பத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது, குறிப்பாக அந்த எதிரி படைக்கும் இந்த பனு குறைலாவுக்கும் நடக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள சொன்னார்கள். அவர்களுடைய நயீம் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு குறைலா எடுத்து போனார். அங்கே ஏற்கனவே அவருக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருந்தது. இவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை மறைத்தவராக சிலர் எதிரி படை என்ன செய்வாங்க, அவங்களோட உதவி கேட்பாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்கள் சில முக்கியமான பர்சனாலிட்டிஸை என்ன செய்யுங்க, அவங்க இடத்துல ஒரு பகரமாக ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒப்படைத்தால் தவிர நீங்கள் போரில் பங்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுங்க. அதில் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேப்டிவ்ஸாக நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க நம்ம சொல்றது சரிதான் அப்படின்னு. அதே மாதிரி குறைஷிகள் தரப்புலேருந்து ஒரு தூதுவரை பனு குறைலாவுக்கு அனுப்புறாங்க. இவர் சொன்ன மாதிரி என்னன்னா அவங்க கேட்குறாங்க, நான் இங்கேயும் சொல்லாது, நீங்கள் அவங்க சொல்றீங்க, ஆனால் அவங்ககிட்ட சில ஆட்கள் அவங்க செய்வாங்க, கேப்டிவ்ஸா பணைய கைதியாக கேட்குறாங்க.
இவங்க வந்து சுதாரித்துக் கொண்டார்கள். இந்த அடிப்படையிலே இந்த சூழல் வந்து அந்த பனு குறைலாக்களுக்கும் குறைகளுக்கும் அந்த ஒருங்கிணைப்பு நைம் ரதியல்லாஹுடைய அந்த உன்னதமான முயற்சியினால் ஒரு போர் தந்திரத்தால் அது குறைந்து போனது என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது கடுமையான காற்று வீசுகிறது. கிட்டத்தட்ட அந்த 25 நாட்களுக்கு மேலாக முற்றுகை நீடித்திருக்கிறது. அந்த நேரத்திலே கடுமையான குளிர் காற்று, அந்த படைகள் எல்லாம் சிதறி ஓடின. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சொன்னார்கள், தக்ஸூக்கும் குரைஷும் பாத ஆமிக்கும் ஹாதா வலா கன்னக்கும் தக்ஸூனஹும். இனிமேல் குறைஷிகளால் உங்கள் மீது எக்காலத்திலும் படையெடுத்து வர இயலாது. நீங்கள் தான் உங்கள் மீது படையெடுத்து செல்வீர்கள் என்றாக நபிகள் பெருமானார் சொல்றாங்க. அது பிறகு அது போன்றது ஒரு நடக்கல. அகழ்போர் வெற்றி பெற்ற பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மதீனாவிற்கு இல்லங்களுக்கு திரும்பி வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இப்போது ஆயுதங்களை நீங்கள் கழட்டி விட வேண்டாம், பனு குறைலாக்குடைய விவகாரம் மீது இருக்கிறது, அவளை இப்போது ஒடுக்கி விட வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய கட்டளையும் அவர் சொல்லும்போது சஹாபாக்கள் அந்த தோழர்களையும் அழைத்துக் கொண்டு பனு குறைலாவுடைய அந்த கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். அந்த குடியிருப்பு கிட்டத்தட்ட இது பார்த்தோன்னா என்ன, முதல்ல வந்து அலி ரலியல்லாஹு தலைமையில ஒரு சிறு ஒரு குழு வந்து அனுப்புறாங்க. உடனே மேலிருந்து நபிகளாரையும் முஸ்லீம்களையும் வசை மாறி அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னால் நபிகள் பெருமானாருடைய தலைமையில் மிகப்பெரும் ஒரு படை வந்த பிறகு அவர்கள் வெள்ளத்தை போடாமல் தன்னுடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து கொண்டார்கள். அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவருடைய முற்றுகையிட்டு இது வந்து கடைசியில் உங்களுக்கு நமக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக ஹவுஸ் கோதர் தலைவர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளம் தலைவர், அவருடைய தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் சொல்லும்போது ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடத்தில் பேசிவிட்டு இந்த தீர்ப்பு சொன்னாங்க. அதாவது நம்பிக்கை துரோகம் செய்து ஒப்பந்தத்தை முறைத்துவிட்டு மதீனா வாசிகளை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகளை முழுமையான ஒத்துழைத்தார்கள் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு சொன்னார்கள். பனு குறைலா கோத்திரத்தின் ஆண்கள் அனைவரையும் கொண்டுவிட வேண்டும், பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், சொத்துக்கள் அனைத்து முஸ்லிம்கள் மத்தியில் பங்கிட்டு தர வேண்டும் என்ற தீர்ப்பை சொன்னார். அதற்கு பிறகு அந்த பனு குறைலாக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். சமூக சீர்திருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் தான் இந்த இது பார்த்தீங்கன்னா நிக்கா தொடர்பான சட்டங்கள், தலாக் தொடர்பான சட்டங்கள், வாரிசுரிமைப்பட்ட சட்டங்கள், மது சூதாட்டமாயிட்டு தடை செய்யப்பட்டன, சமூகம் பொருளாதாரம் தொடர்பான பிற ஏராளமான விவரங்கள் இந்த விஷயம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வளர்ப்பு மகன்களை சொந்த மகன்களை போல கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த அத்தியாயத்திலே வளர்ப்பு மகன்கள் ஒருபோதும் சொந்த மகனாக ஆக முடியாது. வளர்ப்பு மகன்கள் ஒரு குறிப்பிட்ட மகன்கள் தன்னுடைய பெண்களுக்கு இது திருமணம் முடிக்க அனுமதிக்கிறமாக இருக்க மாட்டார்கள். அவரிடத்திலே நீங்கள் பரதாக பேண வேண்டும். அவளுக்கு அரசு சொத்திலே உரிமை கிடையாது. என்னதான் நீங்கள் புனிதத்தன்மையை உருவாக்கி கொண்டாலும் வளர்ப்பு தாய் மூலம் கிடைத்ததாக சகோதரியானாலும் சரி, வளர்ப்பு மகளானாலும் சரி, உண்மையான தாய் தங்கை மகள் போன்றவருக்கு இணையாக ஆக மாட்டார்கள் என்று சொன்னாங்க. இதை முடிப்பதற்கு அல்லாஹ் சொன்னது இன்னொரு விஷயத்தை சொன்னான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வளர்ப்பு மகனான அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அத்தை மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் அடைந்து விட்டது. 2 பேருக்குமான திருமண வாழ்வு ஒத்துப்போகவில்லை. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமண விகாரத்தை செய்து விடுகிறார்கள். இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். 2 பேருக்கும் அவன் மனசு ஒத்து போகிற. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இறக்குகிறது. என்ன செய்ய, நீங்க வந்து மக்களுக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து விட்டதா சொல்லுவார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது மக்களுக்கு மத்தியிலே ஒரு முழுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஆக அந்த ஒரு விஷயத்தை உடைக்க வேண்டும். வளர்ப்பு மகன் சொந்த மகன்கள் அல்ல என்பதை உடைக்க வேண்டும். ஏன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அச்சம் இருந்தது. எங்க நம்ம திருமணம் முடிச்சுட்டாக்க சொந்த மருமகளை திருமணம் முடித்துக் கொள்வது அவதூறு பேசுவார்களோ, இதனால் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தடை ஏற்படுமோ என்ற ஒரு கருத்து, ஒரு அச்சம் ரசூலுல்லாஹ் அந்த இருந்தது. அதான் அல்லாஹ் அந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா உடைத்து நீங்கள் இறைவனுக்கு உணவையாக அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், திருமணம் முடித்து வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா அந்த மூலமாக ஏற்கனவே அவளுக்கு 4 மனைவியர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இன்னைக்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னைக்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இது கொடுத்தான். இது 4 திருமணங்களுக்கு மேல் செய்யக்கூடாது இருந்து விதிவிலக்கை அடைக்கக்கூடிய அந்த வசனங்களும் இங்கே இருந்ததுன்னு பார்க்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பரதாவுடைய தொடர்பான சட்டங்கள் இருக்குன்னு
நபியினுடைய மனைவியர் மற்ற பெண்களைப் போல அல்ல, நபியுடைய மனைவியர் மூமியினுடைய இறை நம்பிக்கையுடைய அன்னையர் என்பதாக அல்லாஹ் தஆலா அவரை அறிவித்தான். எப்படி ஒரு தன்னுடைய தாயை அவன் திருமணம் செய்ய முடியாது, அதுபோல நபிகளுடைய அன்னையரையும் அவருடைய மரணத்திற்கு பிறகு திருமணம் செய்ய முடியாது என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாக்கு தெளிவுபடுத்தினார். இந்த பேஸில், இந்த பேக்ரவுண்டில், இந்த சூழலை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த குரானை, இந்த அத்தியாயத்தை நீங்கள் அணுகினீர்கள் என்றால், முதலிலே இந்த 73 வசனங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 8 வசனங்கள் அகழ்போர் நடப்பதற்கு சற்று முன் அருளப்பட்ட வசனங்களாக இருக்கின்றன. அதே போல அதில் தான் இந்த தத்தெடுத்த விஷயமாக, தத்துப்பிள்ளை விஷயமான விஷயங்கள் அங்கே வருகின்றன. இரண்டாவது தொடர் 9வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை இருக்கின்றது. அது அகழ்போர், பனு குறைலா போர் நடந்த பிறகு அந்த போர் தொடர்பான விமர்சனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. வசனம் 28 முதல் 35 வரையிலான வசனங்களிலே 2 விவாதங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு சில பொருளாதார பற்றாக்குறையும் சிரமங்கள் இருந்தது. அப்போ நபிகளாருடைய மனைவியருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுறுத்துகிறான், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இரண்டுடைய அதுக்கு அப்படி தெரிந்ததுன்னா மறுமையிலே இரண்டுடைய உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதாக இறைவனுடைய தூதருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகள் இறங்கப்படுகின்றன. அதே இதில் 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்தங்கள் நபிகளாருடைய இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும், பர்தா தொடர்பான அந்த சட்டங்கள் இறக்கப்பட்டன. அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக அங்கே அல்லாஹ் தஆலா வசனங்கள் இருக்கிறான். வசனம் 36 முதல் 48 வரையுள்ள வசனங்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த திருமணம் விஷயங்கள் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. வசனம் 49 தலாக் தொடர்பான சட்டத்துடைய ஒரு தொடர்பு, விவகாரத்து தொடர்பான தொடர்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 50 முதல் 53 வரை நபிகளாருக்கான ஒரு சிறப்பு திருமணத்திற்கான ரசூலுல்லாஹ் கொண்ட ஒரு சிறப்பு நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா திருமணத்திற்கான வழிமுறைகளை இந்த வசனங்களை சொன்னான். 53 முதல் 55 வரை வசனங்கள் என்னன்னா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே யார் வரலாம், யார் வரக்கூடாது, அவங்க எப்படி அணுக வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியிடத்திலே நேருக்கு நேர் பேசாமல் திரைக்கு பின்னால் பேச வேண்டும் போன்ற வசனங்கள் இருக்கப்பட்டன. 56 முதல் 58 வரையில் வந்த வசனங்கள் ரசூலுல்லாஹ் கூட கண்ணியம், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த இறை தூதர் மீது நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் ஏற்கப்பட்டது. 59வது வசனத்திலே அந்த சமூக சீர்திருத்தத்திற்கான 3ஆம் கட்ட நடவடிக்கை கொடுத்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போன்ற அந்த முந்தானையால் நம்மை போர்த்தி கொண்டு மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா பர்தா தொடர்பான சட்டங்களை சொல்லியிருக்கிறான். இறுதியாக 60வது வசனத்திலிருந்து 73 வரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அன்றைக்கு இருந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களும் எப்படி அந்த பலவீனமான நம்பிக்கையுடன் எப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பினார்கள் என்ற விஷயங்களை அது மீது கடுமையான கண்டனத்தையும் அல்லாஹ் தஆலா தெரிவித்திருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான அத்தியாயம். திருக்குர்ஆனில் இருக்கப்பட்ட அந்த 73 வசனங்களை கொண்ட 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப். இதனை இந்த ரமலான் மாதத்திலே நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம். இதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும், நம்முடைய குடும்பத்துடைய ஒழுக்கத்தையும், சமூக சீர்திருத்தத்திற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு, அதன் அடிப்படையில் நாம் நடைபெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கு அருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.